ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் ஒரு கேள்வி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லோருக்கும் நல்லதுதான் செய்கிறோம். எந்த ஒரு இடத்திலும் யாருக்கும் குறை வைக்கவில்லை. ஒரு நபருக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா, அந்த விஷயத்தை எப்படியாவது போராடி செஞ்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யறேன். அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில சில விஷயத்தையே நான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். எல்லாருக்கும் நல்லது செய்யறேன், ஆனா நடக்கிறது மொத்தமும் எனக்கு கெட்ட விஷயமாவே நடக்குது. இதுல என்னதான் காரணம்? தவறு செஞ்சவன் நல்லா இருக்கான், கெட்டது செய்யறவன் நல்லா இருக்கான். ஆனா தெய்வம் 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 நல்லது நல்லது நல்லதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க என்ன மாதிரி சிலரும் கஷ்டம்தான் இந்த பூமியில படுறாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ அழுகிற அழுகையும் நீ கேட்கிற கேள்வியும் எனக்கு அதிகமா புரியுது, நல்லா புரியுது. நீ இதுக்கு மேல எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன் எடுத்து சொல்லாத இதுக்கு மேல என்கிட்ட எதையும் அப்படின்னா, நீ சொல்லும் போது எல்லாமே அழுதுகிட்டு தான் சொல்ற. நீ எப்பயுமே நான் உங்ககிட்ட சொல்வேன், அழுகிறது எந்த தாய் தகப்பனுக்கும் பிடிக்காது. ஒரு பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னா அது எந்த அப்பா அம்மாவுக்கும் பிடிக்காது. கஷ்டப்படுத்தி பார்ப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில பெரிய ஆபத்துகளையும் நீ தாண்டிதான் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்திருக்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ கஷ்டப்படுற அப்படின்னா சீக்கிரமா நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அர்த்தமும் ஒண்ணு இருக்கு. நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லதுதான் கிடைக்கும் அப்படிங்கறதும் இருக்கு. இதுல நான் உனக்கு சொல்றது, நீ நல்லது செஞ்சுட்ட, உனக்கு திரும்ப நல்லதுதான் கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்க்கை நிலை தடுமாறியோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்தோ நீ போகமாட்ட. கூடிய சீக்கிரமா உன் வாழ்க்கையில அற்புதம் என்ற ஒன்று நிச்சயமா வரும். உனக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னா, மலை உச்சியில ஒரு வீடன் என்ன பண்ணா, ஒரு வலைய விரிச்சுட்டான். அந்த வலையை விரிச்சோன்னா அதுல ஒரு கழுகு போய் மாட்டிக்கிச்சு. அதை பார்த்துட்டு ஒரு பையன், சின்ன பையன் என்ன பண்ணா, ஐயோ கழுகு மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த வலைய எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்க பார்த்தான். அப்ப எடுக்க பார்க்கும்போது அந்த என்ன பண்ணுச்சு, அந்த கழுகு துள்ளுனுச்சு பயத்துல. ஐயோ என்னவோ பண்றானோ அப்படின்னு துள்ளும் போது அந்த கழுகு துள்ளுது. அப்பயும் ரொம்ப டைட்டா அந்த கழுகை பிடிச்சிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டான். எல்லாம் கட் பண்ணி அந்த கழுகை விடுதலை பண்ணிட்டான். அப்போ கழு தடுமாறி போய் மலையில இருந்து கீழே விழுந்துட்டான். விழும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணுச்சு அந்த கழுகு அப்படின்னா, பறந்து அந்த பையனை தூக்கிடுச்சு. சின்ன பையன் கழுகு தூக்கிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. நீங்க உங்களை நம்புறீங்களோ இல்லையோ, தெய்வத்தை நம்புங்க. தெய்வத்தை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிமிஷத்திலேயும் தைரியமா இருங்க. நல்லது செய்யறவங்க இந்த காலத்துல யாருக்கும் பயப்படணும், வாழ்க்கை வீணா போயிடும் அப்படிங்கிறதுக்கு எந்த அவசியமுமே இல்லை. நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது நடக்கும். ஆரம்ப காலம் வேணா கெட்டது செய்யறவங்களுக்கு ஆர்ப்பாட்டமா ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குமே தவிர, ஆனா முழுசா அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நீ ஒரு நபர்கிட்ட திருடுற அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு நபர்கிட்ட ஒருத்தவன் திருடுறான், திருடுனதை இன்னொருத்தவனுக்கு போய் தானமா கொடுக்குறான் அப்படின்னா அது நல்லதா இருக்குமா? நல்லது கிடையாது. நீ திருடாம உழைச்சி சம்பாதிச்சு இன்னொருத்தவனுக்கு நீ தானமா கொடுக்குற அப்படின்னா அது உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மை, ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இன்னொருத்தவனுடைய வயிற்றுல அடிச்சு இன்னொருத்தவனை கஷ்டப்படுத்தி அழ வச்சுட்டு இன்னொருத்தவனுக்கு நீ நல்லது பண்ற அப்படின்னா அது எந்த விதத்துல நல்லா இருக்கும்? நீயே சொல். அது எந்த விதத்துல பாவம்? அதுதான் சில பேர் செய்யறாங்க. அதுதான் கெட்ட விஷயம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது நல்ல விஷயம் நினைச்சு செய்யறாங்க. நம்ம திருடி இன்னொருத்தவங்க கொடுத்து செய்யறதோ, இன்னொருத்தவன்கிட்ட எடுத்து இன்னொருத்தவன்கிட்ட செஞ்சு கொடுக்கறதோ அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நல்லதே கிடையாது. புரிஞ்சுதா? அது நல்லதே கிடையாது. ஆனா இதெல்லாம் செய்யறவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா காலத்துக்கும் நேரத்துக்கும் தெய்வத்துக்கும்
பதில் சொல்லி ஆகணும். ஆனா உன்ன மாரி இருக்கிறவங்க, உன்ன மாதிரி ஒரு தூய்மையான மனம் இருக்கிறவங்க, ஒரு நல்ல விஷயத்த மட்டும் தன்னுடைய உழைப்பால செய்யறவங்க, தன்னுடைய வேலையை மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாம செய்யறவங்க, எந்த நிலையிலும் எப்போதும் யாருக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்ப நீ இருக்கியா, நீ யாருக்கும் போய் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீயா இரு. நீ நேரத்துக்கும் பதில் சொல்ல வேணாம், எந்த தெய்வத்துக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ தப்பே செய்யல. தப்பு செய்யறவன் பதில் சொல்லணும், தப்பே செய்யாதவன் எதுக்கு பதில் சொல்லணும்? அதனால இவனுக்கு நல்லது செய்ய நடக்குதே, அவனுக்கு நல்லது நடக்குதே அப்படின்னு போட்டு மனசை போட்டு குழப்பி கொள்ளாம நம்ம தப்பு செய்யாம இருக்கும். நமக்கு இந்த ஜென்மம் மட்டும்தான், நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்து அந்த ஒரு தப்பான விஷயத்துல சரி செய்ய வேண்டாம். நமக்கு இந்த ஜென்மத்தோட இந்த விஷயம் இதோட நமக்கு முடிஞ்சிடணும், தெய்வத்துக்கு சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீ எப்ப என் வாழ்க்கையில இது நடக்குது, அவன் வாழ்க்கையில அது நடக்குது அப்படின்னு பாக்குறியோ, அங்கேயே நீ தாழ்ந்து போற. புரிஞ்சுதா? நல்லது நீ செய், உன்னால முடிகிற நல்லது செய். யார்கிட்டையும் எடுத்து யார்கிட்டையும் போய் கடன் வாங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை. முக்கியமா சிலர் செய்யற தப்பு என்னன்னா, கடன் வாங்கி தெய்வத்திற்கு பூஜை செய்வதோ, மற்றவனுக்கு சில விஷயங்களை செய்வதோ அது யாரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. புரிஞ்சுதா? தெய்வத்துக்கு முக்கியமா நீ கடன் வாங்கி செய்யறது அது தெய்வம் ஏத்துக்கிறது இல்லை. உன்கிட்ட காசு இருக்கா, உனக்கு வச்சிருக்க ஒரு 2000 வச்சிருக்க அப்படின்னா அதுல 100, 200 தெய்வத்துக்கு நீ செய்யலாமே தவிர முழுசையும் செய்யணும்னு தெய்வம் சொல்லல. புரிஞ்சுதா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வம்ங்கிறது உங்களுக்கு தருது, அதை நீங்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு மிஞ்சிதான் நீங்க தெய்வத்துக்கு செய்யணும். கடன் வாங்கி செய்யுங்கன்னு யாரும் சொல்லல. முக்கியமா எனக்கு கடன், நீ ஒரு இடத்துல போய் வாங்கி ஒரு விஷயத்தை செஞ்சு அதை எனக்கு கொடுக்கறதுங்கும் போது எனக்கு அது தேவையே இல்லை. புரிஞ்சுதா? நம்பிக்கையோட நிறுங்க. 4 பேருக்கு உதவி செய்யணும், உங்க காசுல செய்யுங்க. மற்றவங்க கிட்ட போய் வாங்கி செய்யறது எல்லாமே அது பாவம், புண்ணியம்ங்கிற ஒரு வரிசையில அது வராது. புரிஞ்சுதா? நம்பிக்கையோட இருங்க, எல்லாமே நல்லது நடக்கும். காலம் முழுக்க உன் வாழ்க்கையில செல்வ செழிப்போ இருக்கும். நீ நிறைய நல்ல விஷயங்களை நினைக்கிற, இது செய்யணும், இந்த விஷயம் செய்யணும், அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு நீ கேட்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயம் கூடிய சீக்கிரமா நடக்கும். உன் வாழ்க்கையில எல்லாமே சிறந்த ஒரு வழியை தான் காட்டுமே தவிர எந்த ஒரு விஷயமும் தவறான ஒரு வழியை காட்டாது. உன் கூட தெய்வம் இருக்கும் பொழுது தெய்வத்தை நம்பு. உன் வாழ்க்கையில நீ எடுக்க போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ நம்பு, எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம்.